ஹை கைஸ், கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? நான் 2 பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் 2 வாட்டி அலசி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, 15 சின்ன வெங்காயம், ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க. தக்காளி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளியை திக்காக கரைச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஸ்லோலே. இப்போ அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம விதக்கி அலசி எடுத்து வச்சிருக்குள்ள பாவக்காய், அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. பாவக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. பாவக்காய் ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வெந்துடுங்க. ஆல்ரெடி நம்ம விதக்கி தானே வச்சுருக்கோம். நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டு கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா பாவக்காய் கசப்பு வந்துடும். இப்போ பாவக்காய் சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ போட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.